திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிறையா பேர் பாருங்கள், நான் வெளிநாட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. நிறையா பேர் அங்கே சார் உங்களை சந்திக்கணும் சார், அந்த கோயிலில் வந்து பார்த்தேன் சார், அச்சோ கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணிட்டேன் சார், நம்ம வந்து திருப்பி நம்ம ஆகஸ்ட்டு கடைசி பக்கம் வருவோம், அதனால் கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு பிரயாணங்களும் நம்மளோட இதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டாலையும் சரி, அதே மாதிரி நம்மளோட இதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், காசி யாத்திரை வந்து ரொம்ப அழகாக வரக்கூடிய 27ஆம் தேதி வந்து நடைபெறுறது. நிறைய பேர் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. 3 நாள் பிரயாணமாக இந்த காசி யாத்திரை ரொம்பவுமே சிறப்பான ஒரு பிரயாணமாக அமைய போகிறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த வெளிநாடு பிரயாணங்களும் வந்து இருந்துருக்கு. இப்போ எல்லாமே இந்த 9952306111 இந்த அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இதை கொண்டு வந்துட்டுருக்கோம். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். 29/6/2025 உத்தராயணம் விஸ்வாவசுரிடம் ஆணி மாதம் 15ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் காலை 10:23 பின்பு மகம். இன்றைய திதி பிற்பகல் 12:58 வரைக்கும் சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் காலை 10:23 பின்பு உத்திராடம். தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம். இன்னைக்கு மாணிக்க வாசகருடைய குரு பூஜை. கல்லையும் கனிய வைக்கக்கூடிய அற்புதமான தமிழில் வந்து கொடுக்கப்பட்ட சிவபுராணம் நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கங்கிற மந்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீர்த்தி திரு அகவல், அதையும் தில்லை மூத்தூர், அப்புறம் திருவண்ட பகுதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாணிக்க வாசக பெருமான் நமக்காக கொடுக்கப்பட்டது. பேரூர் ஆதீனம் மருதாசல் அடிகளார் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை வந்து சொல்லுவார். எவர் ஒருவர் சிவபுராணம் படிக்கிறாரோ அவருக்கு யமனையும் வெல்லும் சக்தி கிடைக்கும்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க எப்போவுமே சதாகாலம் சிவபெருமானை வணங்குறாங்க. சிவபெருமானை எவரொருவர் மனதார நினைத்து ஒரு நொடி பொழுதும் அவரை விடாது இருக்காங்களோ எந்த விதமான பயமும் அவங்க வாழ்க்கையில் வராதுங்கிறத பேரூர் ஆதீனம் மருதாசல் அடிகளார் ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை வந்து சொல்லுவார். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மாணிக்க வாசகருடைய குரு பூஜை ஒரே ஒரு முறையாவது நம்ம வந்து சிவபுராணம் படிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருந்துட்டு இருக்கங்காட்டி பரமேஸ்வரரை வேண்டதுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி சிந்தனை உண்டு. அதாவது இந்த நிறைய பேர் மாராத்தான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா யோகா சொல்லி கொடுக்குறது. சில பேர் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் இந்த டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணுவாங்க. நிறையா நண்பர்கள் இந்த மாதிரி உதவிகள் செய்வாங்க. பார்த்திங்கன்னா சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் நிறைய எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க. சொந்த பந்தங்களில் யாருக்கேனும் முடியல, அவங்க வீட்டுக்கு எதாவது எமர்ஜென்சி, ஏதேனும் ஒரு விஷயங்கள் முன்னாடி நின்று அந்த காரியத்தை பண்ணுவீங்க. நல்ல காரியத்தில் இருக்கிறத விட நம்ம அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் நிற்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கடனை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. வேலை மாற்றத்தை பற்றி இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஏதேனும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக அமையும். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி நேயர்களே,
நிறைய விஷயங்களில் போட்டிகள் இருக்கும், பாப்பம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். ஏன்னா இத்தனை நாள் லைஃப்பில் நிறைய தாண்டி வந்துட்டோம். கஷ்டம்னா இப்படி ஒரு கஷ்டத்தை பார்க்க முடியாது சார். ரொம்ப நல்லா இருந்தவங்க எப்பவுமே கெடக்கூடாதுன்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நல்லா இருந்து திருப்பி டவுன் ஆகிருக்கேன், திருப்பி நான் நல்லா வரணும் சார், நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆச்சுன்னா சக்ஸஸ் ஆயிடுவேங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் மிகப்பெரிய வெற்றி பிரயாணமாக மாறும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நல்லோர்களது சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் மருத்துவரை மாற்றுவாங்க, சில உடல் உபாதைகள் வரும்போது புது மருத்துவரை பார்ப்பாங்க, உடனே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பரவாயில்ல, விட்ட போய் ஒரு 15 நாளில் சரியாச்சு, விட்ட போய் ஒரு 20 நாளில் சரியாச்சு, இந்த யோகா பண்ண எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது, இந்த பயிற்சி பண்ண ஆரம்பித்தா எனக்கு நல்ல முன்னேற்றம் கிடச்சிது. இந்த மாதிரி சில முன்னேற்றங்களை பற்றி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். பெரியவர்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு, அதாவது குழந்தைகளை பற்றிய கவலைகள் எப்படி வரப்போகிறாரோ, என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கவிதை, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, புலவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சில துறைகளில் ரொம்ப அழகாக அதில் ஆய்வு பண்ணி அடுத்தடுத்த நிலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடனை வாங்கிட்டு திருப்பி அதுக்காக வட்டி கட்டி, வட்டிக்காக கடன் வாங்கி, கடனுக்காக வட்டி வாங்கி, இப்படி இந்த விஷயத்தில் போய் மாட்டிக்கூடாது. புதக்குழியில் மாட்டிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் அதுக்கப்புறம் ஜோதனை எப்படி உதவும், அப்புறம் எப்படி மகேஷர் உதவுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டே கடன் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நற்பலன்களை கொடுக்கும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி குபேரர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சுப்பாங்க, செல்வத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு. மிதுன ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்து அதில் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே ஜாஸ்தி. பார்ப்போம், ஏன்னா இத்தனையும் ட்ரை பண்ணியாச்சு, இது எங்கேயாவது நம்ம ஜெயிக்க மாட்டோமா என்ன, அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்தது, வைராக்கியம் வந்ததுன்னா 100% ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல தடங்கள் வரதான் செய்யும், பல முயற்சிகள் எடுத்து தோல்வியாகும், இருந்தாலும் அடுத்தடுத்த விஷயங்களில் ஜெயிச்சு வருவீங்க. யார்கிட்ட இருந்தோ உட்கார்ந்த இடத்துல பேசி இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளேயே அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் புது முயற்சி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்பு. தாய் மாமா, அத்தை, சகோதர சகோதரிகளுடைய சொந்த பந்தங்கள், அவங்களுடைய உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நகை வாங்கி, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த பொருள் வாங்கி, சேமிப்புக்காக பேங்குக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி யோசித்து வைப்பீங்க. அடுத்த வாரத்தில் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடுங்க. கடக ராசி நண்பர்களே, சில பேர் ஜோக்கு சொன்னால் சில பேருக்கு அப்படியே சிரிக்க கூட மாட்டாங்க. ஏங்க ஜோக்கு சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா, ஏன்னாங்க போங்க. அதாவது லைஃப்பில் ரொம்ப சில விஷயங்களை நினச்சேன்னா அப்படியே மைண்ட் ஆஃப் ஆகிடுதுங்கன்னுவாங்க. ஏன் மைண்ட் ஆஃப் ஆகுது? ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளில் அவ்வளோ ஒரு சிந்தனைகள் இருக்கும். ஒன்றும் இல்லை, 3 விஷயத்தை யோசிக்கிறாங்க: நடந்தது, நடக்க போகிறது, எதிர்கால வாழ்க்கை. இந்த 3ஐயும் யோசித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மைண்டு ஸ்டக் ஆகிடும். சில பேர் காஃபி குடிக்கும்போது அப்படியே ஒரே இடத்த பார்த்துட்டு இருப்பாங்க, நடுவில் கை காமிச்சா கூட அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிந்தனைகளில் போய் அப்பப்போ லாக் ஆவீங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்பவுமே நல்லது. சில பிரச்சனைகள்லேருந்து மாட்டிக்கப்படாது, அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்பவுமே நல்லது. அதுக்கு இந்த அஸ்ட்ராலஜி தினப்பலன்கள்லாம் மிகப்பெரிய உதவிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி மனக்கவலைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு வரணும், என்ன பண்ணுறது, என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் எனக்கு உடனே மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு. அதுவும் அந்த பிள்ளையார் விட அடிப்பிரதட்சணம்னு சொல்லுவாங்க, கோயில் அடிப்பிரதட்சணம் பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கும், அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நண்பர்கள் மூலமாக சில அறிவுரைகள் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், அவசியம் பார்த்து செயல்படுத்துறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய சக்ஸஸாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில பேர் 90% போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. சரி விடு, இது நமக்கு ஆகாது, 90% தாண்டியாச்சு, 10% தாண்ட முடியாமல் தடங்களாயின்னு இருக்கும். அதனால் எதுவுமே கூட சப்போர்ட்டிவாக ஆட்களை வச்சுக்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றமும் கொடுக்குங்க.
கடக ராசி அன்பர்களுக்கு சாதனை உண்டு, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். சிம்ம ராசி நேயர்களுக்கு அதாவது எடுத்தோம்னா அந்த காரியத்தை ஜெயிச்சு வந்துடணுங்க. சும்மா பேசிட்டெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருப்பீங்க. அது போட்டா போட்டி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் ஜெயிச்சு நல்ல முன்னேற்றி நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, புது கார் வாங்கணும், இந்த கார் வாங்கியே தீர்வேன், இந்த பொருளை வாங்கியே தீர்வேன் அப்படின்னு எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஜெம்ஸ்டோன்ஸ் வாங்குறது, அதே சமயத்தில் ஒரு விஷயத்துக்காக மீட்டிங் போட்டு பேசுகிறது, ஒரு தப்பு இருந்ததுன்னா அந்த தப்பை எடுத்து அவங்ககிட்ட சொல்கிறது, ஒரு ஆளை வேலையை விட்டு நிப்பாட்டுறது, புது ஆளை வேலைக்கு எடுக்கிறது, ஆஃபீஸில் சில மாற்றங்கள் பண்ணுறது, புது பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறது, உணவகங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூல்யம் தர்றதுக்குண்டான அற்புதமான நாள். புது பிஸ்னஸ் ஒன்று பேசின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக அது அனுகூல்யமான. ஆனால் அஷ்டம சனி எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். அது எப்பவுமே கொஞ்சம் சில நபர்கள்ட்ட விட்டு அந்த விரயத்தையும் பண்ண வைக்கும். தெரியாத தொழிலை சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு 2.5 வருஷம் செய்து கொள்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வயிறு சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கால் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்து கொண்டிருக்கும். சில ஞானம் ஒரு இடத்துக்கு போனால் ஏற்கனவே போன மாதிரி இருக்கும். சில இன்ட்யூஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது கரெக்டாக இருந்துன்னு இருக்கும். நம்ம நினச்சோம் பாரு அது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. புது பொருட்கள், புது விஷயங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் தங்கம், வெள்ளி, வீட்டில் இருக்கக்கூடிய காஸ்ட்லியான பொருட்களை யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது, நம்பி விடக்கூடாது. நம்ம அசால்ட்டாக எங்கேயாவது போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அமைஞ்சிடும். அதனால் நமக்கு அமையணும், மற்றவங்களுக்கு அமையக்கூடாது இல்லையா? இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா விரயத்தில் கொண்டு எதுவுமே முடியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பாட்டேருந்து காசு வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சொந்த பந்தத்தை வாங்கி பண்ணுறீங்க, இல்லை வெளியில் லோன் வாங்கி பண்ணுறீங்க, அல்லது ஏதேனும் ஒரு கைமாத்தில் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த விஷயத்தில் அதை எடுத்து மற்ற நம்மளுடைய தேவைக்கு செலவு பண்ணக்கூடாது. பிஸ்னஸுக்குன்னு இருந்தால் பிஸ்னஸை பற்றியே சதாகாலம் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். பிஸ்னஸை பற்றியே சதாகாலம் யோசிச்சுட்டே இருக்கணும். அப்படி யோசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். அதுலேயே சிந்தனை இருந்தால் எந்த காரியமே வெற்றி ஆகும்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் இருந்தால் கறி கூட வைரமாயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய 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 வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனை இருக்குது, நான் பேசுகிறதே இல்லைங்க, ஏன்னா பேசினா திருப்பியும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அது குழந்தைகளுக்கு பாதிக்கும். அதனால் நான் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறது நல்லது. யாரை விட்டு கொடுக்குறது? அம்மா அப்பாவை விட்டு கொடுக்குறதா, இவங்களை விட்டு கொடுக்குறதா? இது போன்ற சில கவலைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. ஆனால் பரவாயில்ல, வேறு வழி இல்லை, ஒன்றை விட்டால் தான் ஒன்று ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணங்களில் கொண்டு வருவீங்க. அப்படி கிடையாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை வெற்றி கொள்கிறது தான் சக்ஸஸ் இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடுங்க. துளாராசி நேயர்களே, ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பீங்க. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், மாப்பிள்ளை நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நண்பர்கள் சொல்லுவாங்க. நான் இருக்கேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நண்பர்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நமக்கு துணை நின்னா போதும், கடவுள் ஏதோ ஒரு வரத்தை கொடுத்துருக்க, இவா மூலமாக வந்திருக்காங்க, வயிற்றில் பாலை வாத்தாங்க, இப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா? இந்த மாதிரி இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முடிவை இப்படிங்கிறதுக்குள்ள அந்த முடிவை எடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மற்றவங்க யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த காரியத்தை மட்டன்னு அந்த காரியத்தை முடிச்சிருவீங்க. ரொம்ப நகைச்சுவையான விஷயங்கள் இருந்ததுன்னா உட்காந்து டிவியில் கொஞ்சம் நேரம் பார்த்து மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். யார் ரொம்ப வரியில் இருக்காங்களோ, யார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ உட்கார வச்சு பேசுவீங்க. இந்த பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இது இப்படி தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு 100 வாட்ஸ் பல்பு, அதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து ஏறுற மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு வெளியூர் போகிறதுனா பயம். ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கேயாவது போனால் இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஃபேமிலியை பற்றி, அதேமாதிரி குழந்தைகளை பற்றி, கணவர் மனைவியை பற்றி, மனைவி கணவரை பற்றி, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும். யாரையும் நம்பி தொழிலை விடக்கூடாது. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நினச்சதை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். திருமண காரியங்களில் வெற்றி பெறும். திருமணத்துக்காக பேசின்னு இருக்கிறவா
இந்த ஜாதகம் செட் ஆகிடுது. 9 பொருத்தம் இருக்குது ஜாதகத்தில். எல்லா கிரகம் சூரியன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, செவ்வாய் தோஷமும் ராகுக்கு பிரமாதமாக இருக்குது. ஏதாவது செட் ஆகிடுது அப்படின்னா அந்த மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் டக்குன்னு அந்த காரியங்கள் நடக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு அருமையான ஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்கள் எக்ஸிக்யூட் பண்ணும். மனசில் நினச்சதை ஐடியாவை மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்க அதை டெவலப் பண்ணிட்டு போயிடுவான். மற்றவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கணுன்னு இருக்கிறத விட நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். நீங்கள் வீடு வாங்கிக்கணும், நீங்கள் செயல்படுத்தணும். அதை செயல்படுத்திவிட்டால் வெற்றி நிச்சயம் குவியும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, காஸ்மெட்டிக் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணுவா, இது வேண்டாம் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவா. எப்போ தெரியாது, அது நடக்கும் பொழுது ஆமாம் இல்லை அவங்க சொன்னது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்ததுங்க. நானும் யதார்த்தமாக நினச்சேன். 4-5 நாளாக நான் பட்ட பாடு, பேசலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையா, ஏதாவது சொன்னால் பிரச்சனையாகுமா, எங்கேயுமே யார்ட்டு கூடயும் போகிறதே ஒரு பயமாக இருந்துட்டுருக்கு. ஏன்னா எங்கேயா நிகழ்ச்சிக்கு போனால் போயிட்டு வந்தோன்னே சண்டை நடக்கிறது, இல்லை போகிறப்பவே சண்டை நடக்குது. ஐயோ எதை பேசுகிறதுன்னு தெரில. ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கவலைப்பட்டுருப்பேன். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் கையில் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அதில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவங்க பொருள் 100% கவனமாக இருக்கணும். உங்கள் பொருளாவது பரவாயில்ல, மற்றவங்க பொருளை பயன்படுத்தும் போது 100% கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா விருச்சிக ராசி என்பர்கள் எதையும் ஜெயிக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 10 மணிக்கு ஆஃபீஸ் வரலைன்னா கரெக்டாக 9:50க்கு நீங்கள் வந்துடணும். 9:50க்கு சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் 7 மணி வரைக்கும் சில நாள் இருங்க. என்ன உண்மை, என்ன பொய், என்ன நடக்கிறது, என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, நினைத்ததை நடத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யும்போது கவனமாக செயல்படணும். ரொம்ப ஈஸியாக இருக்குது சார், ஐயோ இதெல்லாம் எனக்கு கொடுத்தா அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நம்ம யதார்த்தமாக ஒரு காரியத்தை பண்ணும்போது மற்றவாளுக்கு அது பாதிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். மற்றவங்க முன்னாடி ஒரு குழந்தைய ஒரு அப்பா திடீர்னு திட்டுறார். அந்த குழந்தை வீட்டில் அம்மாட்ட சொல்கிறது, நான் அப்பா எல்லாத்து முன்னாடியும் பேசிட்டாமாங்கிற. சின்ன குழந்தை எல்லாத்து முன்னாடியும் பேசிட்டாமா அப்படிங்கிற அந்த பொன் குழந்தை சொல்கிறது, அப்பா எல்லாத்து முன்னாடி திட்டாமா, அம்மா எல்லாத்து முன்னாடியும் திட்டா, மனசுலேயே அந்த கரை வச்சுருக்கு. 18 வயசு 19 வயசு என்ன எல்லாத்து முன்னாடி திட்டின பற்றியா அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் ஜாதகம் பார்க்க வரும்போது நமக்கு தெரியறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு காரியத்தை செயல்படுத்தும் போது 100% ரொம்ப 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 கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறரை ஹர்ட் பண்ணக்கூடாது. பிறர் ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த செயல் அமையக்கூடாது. நம்ம நேரமோ என்னமோ யதார்த்தமாக சொன்னால் அது அமையும். இன்றைக்கி ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுனீங்கன்னா சண்டை வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாதிரி இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், சாகசங்கள் வேண்டாம், முடியாத காரியத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டாம், ஃபோனில் திட்ட வேண்டாம், கோவிச்சுக்க வேண்டாம். அதே சமயத்தில் மற்றவ விஷயத்தில் தலையிட வேண்டாம், மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம், ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம், நடக்காத நினச்சி பிளானிங் எல்லாம் போட வேண்டாம், நடக்கிறத நினச்சி செயல்படுத்துறது நல்லது. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஏன் பறக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு காரியத்தை மனசில் நினச்சுட்டு இது நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக ஆகும். நடக்காமலாம் இருக்காது. நல்ல வெற்றிகள் குவியக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய எந்த காரியத்தை எடுத்து பண்ணாதீங்க.
ஒரு குழப்பம் இருக்குது. இந்த காரியத்தில் செயல்படலாமா வேண்டாமா, ஓகேன்னு சொல்லுது, வேண்டான்னு சொல்லுது, பிரயாணத்துக்கு சரி இல்லை நான் வேணா போயிட்டு வந்துட்டேன், இல்லை யாராவது கூட வந்தால் சரியா, இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க, தப்பு கிடையாது. அதனால் எத்தனை சப்ஜெக்ட் வீணானாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அதனால் அதில் கவனம் என்பது தேவை. இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உண்டு. வயசானவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கணும். சில விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லவே கூடாது. ஏன்னா யதார்த்தமாக சொல்லி 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 சில காரியம் நடக்காமல் போயிடுது சார், ஐயோ நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஏன்னா யதார்த்தமாக பேசிட்டேன், கடைசியில் பார்த்துட்டேன்னா இவா தான் எனக்கு வினையாக இருக்கா, இவா தான் எனக்கு எதிரியாக இருக்கா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா. அதனால் யாருக்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், இவங்ககிட்ட நான் உண்மையாக அனுபவிச்சிருக்கேன், உண்மையாக இந்த விஷயத்தை பண்ணுறேன், எத்தனை தடவை தான் இதை சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி சொல்லிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக ஒரு காலம் வரும். சொல்லுவாங்கள்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு கேட்பேன். அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்குண்டான காலம் வரும். தைரியமாக இருங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, சேல்ஸு கொரியர் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா தைரியமாக எடுக்கலாம். வேலைகளில் முழு நேரம் கவனம் செலுத்தினீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் நினைத்ததை அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான காலமாக இருக்கும். ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி புது பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ், அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வெற்றி 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 குவியக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தர்றதுக்குண்டான அற்புதமான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, எடுத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். பார்ப்போம் சார், ஏன்னா எல்லா விஷயத்தையும் தாண்டி தாண்டி வந்துட்டேன், இனிமேல் ஜெயிக்க மாட்டேனா, கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். கணவர் மனைவியோட ஆரோக்கியத்துலையும், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்துலையும் அக்கறை எடுத்து பார்த்துக்க கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். யாருக்காகவும் யாரும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். கூட்டு சேர்ந்து எதுனா தொழில் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஜாதகமெல்லாம் பொருத்தம் பார்த்தாச்சு, ரொம்ப செட் ஆகிடுது, எனக்கு வேண்டாம், இப்போ வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே நல்ல காரியம் நடக்கும்போது முடக்கம் சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள். நோ அப்படிங்கிற வார்த்தை எப்போ பயன்படுத்தணும்னு இருக்குது. சாரி கூட எப்போ பயன்படுத்தணும், ப்ளீஸ் கூட எப்போ நம்ம பயன்படுத்தணும்னு இருக்கு இல்லையா. ஒரு வார்த்தைகளுக்கு எந்த இடத்துல அதை பயன்படுத்தணும்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நெகட்டிவாக பேசப்படாது. அதே சமயத்தில் தப்பு பண்ணிவிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா இடங்கள்லையும் அதை பயன்படுத்தப்படாது. அதனால் தப்பு பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நேரத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம். ஒரு காரியம் முடிக்கிற வரைக்கும் பேசப்படாது. இந்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணும். அதே சமயத்தில் முன் யோசனை, முன் அவசரத்தினால நம்ம அதை நடக்கிறதையும் குழப்பிடப்படாது. இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுத்துரும், கவலையே பட வேண்டாம். டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். பைக்கில் இந்த ரேஸ் எல்லாம் போகிறவங்க, காரில் ரேஸ் எல்லாம் போகிறவங்கெல்லாம் நிச்சயமாக அந்த சாம்பியன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. செஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கோம், கிரிக்கெட்டில் பிளேயராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, விளையாட்டு துறையில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அச்சீவ் பண்ணி நல்ல டெவலப்மெண்ட் ஆவீங்க. கும்பராசி என்பர்களுக்கு நிறைய எதிர்கால லைஃப்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு சாதகமாக இருந்துட்டுருக்கு. இன்றைய கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. எண்ணியதை நடத்தக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப உடம்பு முடியாதவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு கூடிவிடும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடன் வாங்கின இடத்துல வாங்கக்கூடாது. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனமாக இருக்கணும். பக்கத்தில் ஃபோனில் பேசும்பொழுது மற்றவர்களை பற்றி பேசப்படாது. இன்றைக்கி ஒரு 8 விஷயம் நடக்கிறது, 8ம் சக்ஸஸ் ஆகிறது. அதே எங்கள் அப்பான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பின்னாடி 8ம் ப்ராப்ளம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், 8ல் 6 ப்ராப்ளம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப 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 காரியத்தை முடித்ததுக்கப்புறம் அதை ஜெயிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் அதை எடுத்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்டராக இருந்துருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்திருக்காங்க, ஹார்ட்வேர்ஸ் கடையில் இருந்துருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க,
அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கண்டிப்பாக தேடி வரக்கூடியதாக இருக்கும். டப்புன்னு வேலையை விட்டுறக்கூடாது, இன்னொருத்தர் சொன்னான்னு விட்டுறக்கூடாது, விட்டோன்னா போச்சு. அதனால் அதுலேயும் கவனம் என்பது தேவை. பல பேர் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்பா, பல பேர் அழுத்தம் கொடுப்பா, அப்படியே சேர்ந்து அழுத்தம் கொடுப்பா, மனசே ஒரு இடத்துல அப்படியே அழுத்தமாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். டைம் வில் ஹீல் எவ்ரி திங்னுவாங்க. அந்த டயத்தை நீங்கள் அப்படியே நிதானமாக விடுங்க. நேரம் எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுரும், அதுதான் உண்மை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இன்றைய பலன்கள் நம்ம பார்த்தோம், பிரத்யேக பலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஏற்கனவே சங்கு பற்றி நான் சொல்லியிருக்கேன், சங்கு தீபத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நிறையா விஷயங்கள், சில டவுட்ஸ் எல்லாம் நிறையா பேர் கேட்கல. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் நம்ம ப்ராடக்ட்ஸில் சங்கு வலம்புரி இடம்புரி சங்கு நிறைய பேர் வாங்கின்னு இருக்கேன். சார் எங்கள் வீட்டில் சங்கு இருக்குது, சங்கை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய சங்கு. எப்போவுமே சிவ பூஜைக்கு வச்சு வழிபட்ட சங்கு நம்ம வாங்குறது. சங்காபிஷேகம் பண்ணுவா இல்லையா கோயிலில், அந்த சங்கு வாங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. இந்த சங்கு வச்சு வழிபடுறோம். அந்த சங்குக்கு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் டெய்லி தண்ணி ஊற்றி வைக்கணும். வெறும் சங்கை வச்சுருக்கப்படாது, ஜலத்தை டெய்லி ஊற்றி 2 துளசி அதில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது, 2 பில்வத்தை போட்டு வைக்கிறது நல்லது. சங்குக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும். சங்கை கீழே வைக்கப்படாது. சங்குக்குன்னு ஸ்டாண்ட் இருக்குது, அதை வச்சு வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு தாம்பாளத்தில் அரிசியை கொட்டியோ நெல்லை கொட்டியோ அந்த சங்கை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். சங்கில் இருக்கிற தீர்த்தத்தினால சிவபெருமானுக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கோ அபிஷேகம் பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை கிடைக்கும். ஒரு பூஜையில் ஒரு பலன் கிடச்சுன்னா சங்குனால் பூஜை பண்ணலாம் 10 பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சங்கு வெறும் சங்காக வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டேன். சங்கில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் மேலே சப்போஸ் வீட்டில் பூஜை பண்ணுறது கிடையாது, சங்கு நான் வாங்கி வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நுனி கிழக்கு அல்லது வடக்க பார்த்து இருக்கணும். சங்கில் மஞ்சள் அரிசி போட்டு வைக்கலாம், அக்ஷதை சொல்லுவாலே அதை போட்டு வைக்கலாம், நெல் போட்டு வைக்கலாம், பச்சரிசி போட்டு வைக்கலாம், அதே மாதிரி காசு போட்டு வைக்கலாம். இதெல்லாம் சங்கில் நிரப்பி வைக்கலாம். பூஜை பண்ணுற சங்கை தினந்தோறும் கழுவணும். தினந்தோறும் பூஜை முடித்ததுக்கப்புறம் கழுவி அடுத்த நாள் அதை பயன்படுத்துறது ரொம்ப அவசியம். வலம்புரி சங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தினந்தோறும் பூஜைக்கு வைக்கணும். வெறும் வலம்புரி சங்கரை வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஸோ சங்குனுடைய விசேஷங்களை பற்றி, சங்கு பூஜை பண்ணுறதுடைய விசேஷங்களை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய பேர் நம்மளுடைய ப்ராடக்டில் சங்கு நம்ம சங்காபிஷேகம் பண்ணது, அதுவும் திருவண்ணாமலையில் பண்ணது, அது நிறைய பேர் வாங்கின்னு இருக்கா. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் இன்னும் சாநித்தியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.